ஹலோ டெக்லனர்ஸ், இன்னும் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு DIY அப்படின்ற ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியது ஒரு இயர் பின் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் இதை வளைச்சி வைக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இயர் பின் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு இது மாதிரி கரெக்டாக வளைச்சிக்கோங்க. அதாவது மேலே ஒரு இது வாதி வர மாதிரி, இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா கீழே எப்படி ரொட்டேட்டாக இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் சைஸுக்கு இது மாதிரி ரொட்டேட் பண்ணி வளைச்சிட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு U10 மாதிரி இருக்கணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டேப்லெட் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நானே ஒரு டேப்லெட் ஷீட் தான் இருக்கேன். இது இல்லாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்கேட் பண்ணிங்கன்னா அதில் கூட இது மாதிரி ஒரு ஷீட் இருக்கும். இந்த ஷீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அலுமினியம் ஷீட் அப்படின்வாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் ஷீட் எடுத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த 2 இது இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொருவிட்டு இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறேன். இந்த இன்னும் 2 பக்கம் நம்ம வளைச்சி வச்ச இதை விட்டுட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், உங்களோட ட்ரிகரே ரெடி ஆகிடுச்சு. அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும். உங்கள் மொபைலில் நீங்கள் PUBG இல்லை ஃப்ரீ ஃபயருக்கு ட்ரிகராக நீங்கள் ஃபயர் பட்டனை இல்லை ஸ்கோ பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சூப்பராக விளையாடவும் செய்யலாம். ஒரு ப்ரோ பிளேயராக ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் எந்த கேம் வச்சிருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு மட்டும் லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டன்றதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனேபிள் பண்ணால் தான் நீங்கள் சூப்பராக இருக்கும், ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ செட் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டன் அப்படின்றது இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணி ஃபோனோட டாப் கார்னரில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பக்கம் அந்த ட்ரிகர் வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கம் சைடு வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை ட்ரிகருக்கும் அதுக்கும் வச்சு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகிறது தெரியும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ட்ரிகரை அந்த இடத்துக்கு கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம வளைச்சி வச்சதில் கிளிக் பண்ணும்போது தான் இது பார்த்திங்கன்னா ஃபயர் பண்ணணும். ஸோ இந்த இதை வந்து ஃபயர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடு இருக்க இதை வச்சு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி விட்டால் உங்களுக்கு மேலே சூப்பராக ட்ராக் ஆகும். ஓகே, இதுக்கு மேலே என்னங்க, நீங்கள் பாட்டிக்கு எப்பயும் போல் ஃப்ரீ ஃபயரில் பின்னாடி இருக்க அந்த ட்ரிகர் பட்டன் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். மேலே இருக்க அந்த நம்ம வளைச்சி வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரிகராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே ஒன்று நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒன்று வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிறது கிளிக் பண்ணாலும் ட்ரிகராகவும், கீழே இருக்கிறத வச்சாலும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரிகர் வச்சு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே டச் ஆனாலும் எனக்கு ஃபயர் பட்டன் ஒர்க் ஆகும், அதேமாதிரி மேலே டச் பண்ணாலும் எனக்கு ஃபயர் பட்டன் ஒர்க் ஆகும். என்ன இது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கமும் ஒன்று ஒரு பின் மாதிரி வச்சுக்கலாம். ஆடாமல் அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கும். இல்லை இந்த பின்னையே 2ஆக வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா ஃபிக்ஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் தான்